இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வெள்ளையங்கிரியில் இதை பார்த்துருப்பீங்களான்னு தெரில. இப்போ நான் ஒரு பயங்கரமான ஒரு இடத்த காமிக்கிறேன். கீழே சர்க்கிளில் இருக்குது. சரியான வெயில், சூடு தாங்க முடியல, ரொம்ப சுடுது, செம்ம சூடு. காட்டுக்குள்ளே தண்ணி இல்லை, வர்ற தண்ணி கலங்களாக இருக்குது. அதுக்கு என்ன சொல்கிறது, எதுவும் சொல்கிறவங்களுக்குலாம் ஒன்றும் இல்லை. 10 பேர் வந்தானுங்க, 10 பேர் எல்லாம் போயிட்டானுங்க. ஸோ நம்ம ஃபைனலி முதமலைக்கு வந்துட்டோம். ஒளிர்விடும் எம் தேசனே, குளிர்மலை தன் வாசனே, எழில் மிகு எம் நேசனே, அழித்தொழிக்கும் ஈசனே. வெல்கம் டு கோடி கட்ஸ். ஸோ நீங்கள் பார்ட் 1 பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்ட் 2. நாங்கள் நேற்று நைட்டு ஏற ஆரம்பித்து காலையில் ஈசனை தரிச்சிட்டு அங்கே உள்ள இயற்கையை ரசிச்சுட்டு இருந்தோம். இங்கேருந்து பார்க்குற மலைகளையும் பூக்களையும் இந்த இயற்கை அழகையும் ரசிக்கிறதுக்கு 2 கண்ணு போதவே போதாது, அவ்வளோ அழகாக இருந்தது. வந்து ஒரு செம்மையான ஒரு ஷேடோ காமிக்க போகிறேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்கன்னா, இது வந்து வெள்ளையங்கிரி ஷேடோ. சூரிய ஒளி வெள்ளையங்கிரி மலையில் பட்டு அந்த ஷேடோ பின்னாடி தெரியுது. செம்மையாக இருக்குல்ல? வெள்ளையங்கிரியோட நிழலை பின்னாடி நாங்கள் ரசிச்சுட்டு என்னை நல்லபடியாக மேலே கொண்டு வந்த ஈசனுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். வரும்போதே வந்து புளியோரை கட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ எங்களுக்கு மேலே வந்தது செம்ம பசி. நைட்டு நாங்கள் தூக்கம் இல்லாமல் நடந்து வந்தோமா, காலையில் செம்ம பசி. இப்போ தான் திறந்துருக்கனால எந்த கடையும் இல்லை. தேவலோகத்தில் தேவர்கள் கடைவார்களே அமிர்தம், அதை விட நல்லா இருக்கு. உண்மையிலே இந்த காட்டுக்குள்ளே நாங்கள் கொண்டு வந்த ஃபுட்டு தான் வந்து எங்களுக்கு அமிர்தமாக தெரிஞ்சது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு புளியோரை இல்லை ஏதோ ஒரு ஃபுட்டு உங்கள் வீட்டில் ஏதோ பண்ணி கட்டி கொண்டு வந்துட்டிங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டு. கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வந்து காலையில் சாமியை பார்த்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே வந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். 7வது மலையிலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். 7வது மலை வந்து ரொம்பவே சர்க்கிளாகவே இருக்கும். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குங்க. உண்மையிலே 7வது மலை ரொம்ப சர்க்கிளாக இருக்கும். இங்கே மலை பாருங்கள், கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் எல்லாமே கீழே சர்க்கிளில் இருக்குது. ஆனால் ஒன்ஸ் நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு ஏறினாலும் சாமியை பார்த்துட்டோம் அப்படின்னா கஷ்டம் எதுவுமே தெரியாது. உண்மையிலே நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு மேலே வந்ததும் அந்த சிவனை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கஷ்டமும் தெரியாது, உங்கள் முகமே வந்து பொலிவாயிரும். அதே மாதிரி 7வது மலையிலேருந்து கீழே இறங்கும்போது ரொம்ப சர்க்கிளாக இருக்கும். அதுக்கு எப்படி இறங்கணும்னா, நார்மலாக இறங்காமல் ஒரு காலை முன்னாடி வச்சு ஒரு கால் ட்ரிப் கொடுத்து இறங்கினீங்க அப்படின்னா ஈஸியாக இறங்கலாம். ஆனால் இந்த மலையிலையும் சில பேர் ஓடிட்டு கீழே இறங்கிட்டு இருந்தாங்க. வழியை பாருங்கள், ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்டெப் எதுவுமே கிடையாது, அதனால் ரொம்ப சர்க்கிளாக தான் இருக்கும் இந்த வழி. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்து வாங்க. அப்படியே நீங்கள் கீழே இறங்கும்போது ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மலை வந்து அவ்வளோ அழகாக தெரியும். சில பேர் வந்து இப்போ தான் 7வது மலை ஏறிக்கிட்டு இருந்தாங்க. 7வது மலை கீழே இறங்கினதுக்கு உதாரணமாக நம்ம விநாயகர் கோயிலை பார்க்கலாம். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 7வது மலையிலேருந்து இறங்கிக்கிட்டு இருக்கோம். 7வது மலை இறங்கினதுக்கப்புறம் 6வது மலையில் நம்ம நைட்டு பார்த்த அந்த ஆண்டீசனை வந்து பகலில் பார்க்குறதுக்கு ரொம்பவே ரம்மியமாக இருந்தது. இங்கே சில பேர் வந்து குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து இங்கே குளிக்கும்போது கண்டிப்பாக உங்களோட ட்ரெஸ்ஸை வந்து எதையுமே வந்து இங்கே போட்டுட்டு போயிடாதீங்க. ஏன்னா நிறையா பேர் குளித்து முடிச்சுட்டு ஏதோ வேண்டுதல்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து இங்கே போட்டு மலையவே குப்பையாக்கி விட்டுறாங்க. ஸோ நீங்கள் வந்தால் கண்டிப்பாக எந்த ட்ரெஸ்ஸையுமே வந்து இங்கே போட்டு போயிடாதீங்க. கொண்டு வந்த ட்ரெஸ்ஸை மறக்காமல் திருப்பி கொண்டு போங்க. இந்த இடத்துக்கு பேர் 6வது மலையோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. பகலில் பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இங்கேயும் மலை செங்குத்தாக தான் ஏறும். ஸோ கொஞ்சம் கவனமாக தான் ஏறணும். நிறையா யங்ஸ்டர்ஸ்லாம் அப்போ தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க. சில லேடிஸ்லாம் வந்துக்கிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம 7வது மலையோட மெஜஸ்டிக் வியூ வந்து இங்கே தெரியும். ஆனால் நான் அப்படியே கீழே இறங்கி பார்த்தேன்னா ஒரு பயங்கரமான மூமெண்ட்டு. நான்லாம் 2 கால் நல்லா இருந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அடடா கால் வலிக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒரு அண்ணாவை பார்க்குறப்ப பாவம் அவங்களால நடக்க கூட முடியல. ஆனால் அந்த அண்ணா வந்து 6வது மலை தாண்டி 7வது மலையை பார்த்து போய்கிட்டு இருக்காங்க.
இதை பார்த்ததுமே வந்து நம்ம பக்தி வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சாலே எனக்கு வந்து கண்ணுலேருந்து கண்ணீர் தான் வருது. அப்படியே 6வது மலைக்கு மேலே ஏறி பார்த்தோன்னா அந்த வியூவே வந்து பார்க்க செம்மையாக இருந்தது. இந்த டைம்லேயே வந்து நான் வர்றவங்க கிட்ட சிவனை பார்த்தது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டேன். எப்படி இருந்துச்சா பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எந்த ஒரு அதுக்கு என்ன சொல்றது எதுவும் சொல்றவங்களுக்குலாம் ஒன்றும் இல்லை. பார்க்கறது அதுக்காகத்தான் போனது. அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய டாஸ்க், ஒரு பெரிய அட்வான்டேஜ் மாதிரி. சூப்பராக இருந்துச்சு, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அவரால் என்னன்னு சொல்லி வார்த்தையால் சொல்லக்கூட முடியல, அவ்வளோ அருமையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு போனாங்க. நானும் வந்து என்னோடய லெஃப்ட் சைடில் வெள்ளையங்கிரி அழகை ரசிச்சுக்கிட்டு கீழே இறங்கி நடந்து போய்கிட்டு இருந்தேன். போக போக வெயில் ரொம்ப ஆனதுனால ரொம்ப சுட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அந்த சூழலையும் பின்னாடி அந்த மலையை பார்க்குறப்ப அதோட அழகு இருக்கே, அந்த சிவனையே பார்க்குற மாதிரி இருந்தது. பயங்கரமாக சூடாக இருக்குது. அதனால் இந்த மொட்டை வெயிலில் ஒரு நிழலை பார்த்துக்கிட்டு நான் ரெஸ்ட் எடுக்கலான்னு போகிறேன். செம்ம டயர்டில் நம்ம கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சின்னதாக ஒரு தூக்கம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தூங்கணும்னு நினச்சேன், ஆனால் நான் தூங்கினா என்னால் திருப்பி எந்திக்கவே முடியாது. அதனால் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு மறுபடியும் இறங்க ஆரம்பிச்சிட்டேன். மணி 11 ஆகுது. இதுக்கே வந்து வெயில், சரியான வெயில், சூடு தாங்க முடியல. கால் கொதிக்குதே, கால் ஓடுவோமா. செம்ம சூடுனால பாதையும் கொஞ்சம் இறக்கமாக இருந்தனால கொஞ்சம் தூரம் ஓட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது தூரத்தில் 2 சின்ன குழந்தைங்க அழகாக ரசிச்சுட்டு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்ததும் நானும் கொஞ்சம் பொறுமையாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் தூரத்துலேயே 5வது மலையிலேருந்து 4வது மலையோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். அங்கேருந்து ஒரு வியூ பார்த்தோம்னா கோயம்புத்தூர் சிட்டியே வந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சது. சிட்டினா சிட்டி இல்லை, இந்த மலைக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சது. நம்ம 4வது மலையிலேருந்து 3வது மலைக்கு போய்கிட்டு இருக்கோம். வெயில் சுளீர் நடிக்குது, ரொம்ப சுடுது. சீரியஸாக ரொம்ப சுடுதுங்க, நினைக்கிற மாதிரி இல்லை. கல் எல்லாமே வந்து சூடு வாங்குகிற கல்லுனால பயங்கரமாக சுடுது. ஸோ நீங்கள் வர்றதா இருந்தால் காலையில் எப்பயுமே வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நைட்டே ஏறி நைட்டே இறங்கிக்கோங்க, இல்லைன்னா தாங்க முடியாது. வெயில் பயங்கரமான வெயில். நீங்கள் இப்போ வரீங்க சரி, நீங்கள் சிவராத்திரிக்கு அப்புறம்லாம் கூட்டம் வேறு இருக்கும். அந்த கூட்டத்தில் இந்த ஹீட்டில் அவங்களால போகவே முடியாது. ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக நீங்கள் டே டைமில் கீழே இறங்குறது இல்லை டே டைமில் மேலே ஏறுறது வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுவேன். செம்ம சூடு, உண்மையிலே வந்து பயங்கரமான சூடு. நான் செருப்பும் போட்டு போகிறதுனால ரொம்பவே அனுபவப்பட்டுட்டேன். பயங்கரமான சூடு, கால்லாம் கொதிக்கவே ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த பாறைகள் எல்லாமே வந்து சூடை உள்வாங்கிக்கிறதுனால பயங்கரமாக வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது. சில பேர் வந்து மேலே வர்றப்பே வந்து கிறங்கி போயிட்டாங்க. நானும் அப்படியே வந்து மெதுவாக வந்து 4வது மலையிலேருந்து 3வது மலைக்கு நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். நிறைய பேர் வெயிலில் வந்து கிறங்கி போயிட்டாங்க. இதில் முக்கியமான விஷயம் வந்து நான் வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணாதனால எனக்கு 6வது மலையிலேருந்து 3வது மலை வரைக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கு எந்த ஆப்ஷனுமே இல்லை. அதனால் உண்மையிலே வந்து நான் கிறங்கி போயிட்டேன். கூட வர்றவங்களுமே வந்து வெயில் தாங்க முடியாமல் பொறுமையாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. இதில் குழந்தைகளால் நடக்க முடியாதனால அவங்க கூட வந்தவங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு வர வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது உண்மையிலே வந்து கஷ்டமாக தான் இருந்தது. ரொம்ப நேரம் கழித்து ஃபைனலாக நாங்கள் 3வது மலையில் அந்த சுனைக்கு வந்துட்டோம். சரின்னு சொல்லிவிட்டு தண்ணி குடிக்கலான்னு போனால் அங்கே டியூப் வந்து சரியாகாதனால தண்ணி வரலங்க. ஸோ அதனால் கீழே இருக்கிற சுனைக்கு போய் தண்ணி குடிக்கலான்னு சொல்லி அங்கே போனோம். ஆனால் அங்கேயும் வந்து தண்ணி இல்லை, காட்டுக்குள்ளே தண்ணி இல்லை, வர்ற தண்ணி கலங்களாக இருக்குது. எங்காவது வாங்க எப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கான்னு. ஸோ கொஞ்சம் நாள் கழித்து கடையெல்லாம் போட்டதுக்கப்புறம் வாங்க, இப்போ வராதிங்க யாரும். நீங்கள் தண்ணி குடிக்கணும் அப்படின்னா 2வது மலையில் ஒரு சுனை இருக்குது, அதை விட்டுட்டீங்க அப்படின்னா 3வது மலையில் ஒரு சுனை இருக்குது. அந்த சுனை பேர் வந்து கைதட்டி சுனை. இங்கே வந்து நீங்கள் தண்ணி பிடிச்சிக்கலாம், ஆனால் தண்ணி ரொம்ப கலங்களாக வருது. தண்ணி குடிச்சிட்டு திரும்பி பார்த்தா ஒரு இடத்த பார்த்து மிரண்டு போயிட்டேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வெள்ளையங்கிரியில் இதை பார்த்துருப்பீங்களான்னு தெரில. இப்போ நான் ஒரு பயங்கரமான ஒரு இடத்த காமிக்கிறேன். இது வந்து தண்ணி பிடிக்கிற இடம். இந்த தண்ணி பிடிக்கிற இடத்து பக்கத்தில் ஒரு பயங்கரமான குகை இருக்குது. சும்மா குகைனா கூட விடலாம், ஆனால் அந்த குகைக்குள்ள வந்து ஒரு விளக்கு போட்டிருக்காங்க. வாங்க உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன்.
உண்மையிலே இந்த இடத்த பார்த்து மறந்துட்டேன். ஒரு ரொம்ப ஒல்லியாக இருக்கிற ஆளை மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும். உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருந்தது. உண்மையிலே பார்த்து எனக்கு ஒரு மாதிரி நிறைய குகைகள் வந்து வெள்ளையங்கிரியில் இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு குகையை பார்க்குறேன். உண்மையிலே கை காலெலாம் நடுங்கிருச்சு எனக்கு, அந்தளவுக்கு இருந்தது. மேபி ஏதோ ஒரு சித்தரோ யோகியோ வந்து இங்கே தியானம் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து உள்ளே போகாதீங்க, எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க. தூரமாக இருந்து பார்த்துட்டு நீங்கள் அப்படியே போயிடலாம். தண்ணியை பிடிச்சிட்டு அப்படியே நாங்கள் 3ஆவது மலையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மலையில் நேற்று நைட்டு அவ்வளோ கூட்டமாக இருந்தது. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா யாருமே இல்லை, ரொம்ப கம்மியான பசங்க தான் போய்கிட்டு இருந்தாங்க. அப்படியே கீழே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது என் கூட வந்த அண்ணா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று சொன்னார். சத்தியமாக நான் சொன்னால் இதை நீங்கள் ஏற்றுவீங்களான்னு தெரில. வெள்ளையங்கிரி மலை இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு வீட்டிலேருந்து நிறையா டிமாண்ட் வச்சுருந்தாங்க. வீடு இருக்கணும், பணம் இருக்கணும் அப்படின்லாம். ஆனால் அதுக்கு பதிலாக வெள்ளையங்கிரி மலை 2 தடவை ஏறி இறங்கினா தான் பொண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு கல்யாணம் முடிஞ்சிடும், மாப்பிள்ளை எவ்வளோ தைரியமாக இருக்காருன்னு சொல்லி தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த மாதிரி விஷயத்தை கேட்டுகிட்டே வந்து நான் கீழே இறங்கி நடந்து போய்கிட்டு இருந்தேன். ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பணத்தை விட உடல் வலிமையிலையும் மன வலிமையிலையும் சிறந்த நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அப்படியே நாங்கள் 3ஆவது மலையிலேருந்து 2ஆவது மலைக்கு இறங்கிட்டு இருந்தோம். போக போக வந்து காடு பயங்கரமாக இருந்தது, ரொம்ப டீப் ஃபாரஸ்ட் மாதிரி இருந்தது. உண்மையிலே நைட்டு இந்த வழி தான் போனனா அப்படின்னு சொல்லி எனக்கே ஷாக்காக இருந்தது, அவ்வளோ டீப் ஃபாரஸ்ட்டாக இருந்தது. 2ஆவது மலைக்கு போனால் தண்ணி குடித்தோம். இடையில ரொம்ப தாபமாக இருந்தது, ஏன்னா இங்கே தண்ணி எதுவும் போடலை. அது மட்டும் இல்லாமல் காட்டுக்குள்ளே நிறைய விலங்குகளையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, பட் ஓகே, நம்ம சிவனை பார்த்தாச்சு. கொஞ்சம் தான் அப்படியே பொறுமையாக இறங்க இறங்க நிறைய பாறைகள்லாம் தெரிஞ்சது. இதில் கூட வந்த ஒரு நண்பர் என்ன சொன்னார்னா, 10 பேர் வந்தானுங்க, 10 பேர் எல்லாம் போயிட்டானுங்க. இங்கே முன்னாடி போயிட்டாங்களா? முதல்ல 2 வல்லையும் கூட ஒருத்தன் வந்துட்டு இருந்தா அவனே இறங்கி போயிட்டான். ஏன்னா கடைகள் எதுவும் இல்லாதனால நிறைய பேர் சாப்பாடு எதுவும் கொண்டு வராதனால நடந்து போகும்போதே வந்து நிறைய பேர் கிறங்கிட்டாங்க. அதனால் எப்படா கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து விட்டுட்டு கீழே போயிட்டாங்க. போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மரமெல்லாம் கீழே விழுந்துருந்தது. நைட்டு போகும்போது இதை தான் நாங்கள் கிராஸ் பண்ணி போயிருந்தோம். அப்படியே நடக்க நடக்க செம்ம டயர்டானதுனால கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி உட்காந்தேன். ஆனால் உட்காந்தா தூக்கம் சொக்கிருச்சு. தூங்குனா வேலைக்கு ஆகாதரான்னு சொல்லிட்டு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி நானும் இறங்க ஆரம்பிச்சிட்டேன். போக போக நிறைய காடுகளை பார்த்துட்டு நிறைய மரங்களை கிராஸ் பண்ணி தான் கீழே நடந்து போய்கிட்டு இருந்தேன். இந்த மரத்து வழி தான் நைட்டு கீழே ஊந்து போய்கிட்டு இருந்தேன். ஆனால் காலையில் நாங்கள் மேலே ஏறி வந்துட்டோம். நீங்கள் நைட்டு பாம்பாட்டி சித்தர் குகையை பார்த்துருப்பீங்க. உங்களுக்காக மறுபடியும் வந்து பகலில் பாம்பாட்டி சித்தர் குகையை காமிக்கிறேன், பாருங்கள். பாம்பாட்டி சித்திர குகையை பார்த்துட்டு 2ஆவது மலை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். பாதை எல்லாமே வந்து ரொம்ப கல் மட்டுமாக தான் இருந்தது. ஒரு வழியாக 2ஆவது மலைக்கு வந்துட்டோம். 2ஆவது சுனையில் வந்து தண்ணி பிடிக்கிறதுக்காக நீ வந்தோம். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கிளியராக இருந்தது. அதே மாதிரி பகலில் இங்கே நிறையா குரங்கு தொல்லை இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் பேக் ஏதாச்சும் வச்சுட்டு போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குரங்கை ஓப்பன் பண்ணிடும். எங்கிட்ட இருந்த வாட்டர் பாட்டிலே வந்து அது பிடுங்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி பிடிச்சி குடிச்சிட்டு கீழே நம்ம இறங்க ஆரம்பிச்சிட்டோம். போக போக பக்கத்தில் பெரிய பெரிய பாறையெல்லாம் வந்தது, பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. அப்புறம் பகலில் சூடில் வந்ததுனால நம்ம காலெலாம் பொத்து போயிடுச்சு. அதனால் பொறுமையாக வந்து கீழே இறங்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் தூரம் போனதுமே அடுத்து வழுக்குப்பாறை வந்துருச்சு. நம்ம போகும்போது சொன்ன மாதிரி கீழே இறங்கும் போதும் ரொம்ப கவனமாக இறங்கணும். நீங்களே பாருங்கள், நான் கம்பு வச்சதுமே வந்து வழுக்குப்பாறைக்கு கம்பே வந்து ஆட ஆரம்பித்தது. ஸோ நம்ம இறங்குறப்ப கம்பம் ஊனிட்டு அப்புறமா தான் நம்ம காலை கீழே வைக்கணும். வழுக்குப்பாறையிலேருந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் நடந்தாலே வந்து மலை வந்துடும். ஆனால் கொஞ்சம் பெரிய பெரிய கல்லாக இருக்கும். நம்ம போகும்போது பார்த்த மாதிரியும் கீழே இறங்கும் போதுமே வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து அவங்கள கூப்பிட்டு இறக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ஃபைனலி மலைக்கு வந்துட்டோம். நம்ம இப்போ வந்து 3 மணி ஆச்சு. நம்ம 4 மணிக்குள்ள ஒரு ஷார்ட் அப்லோட் பண்ணதுனால இங்கே நெட்வொர்க் கிடைக்கல. ஸோ 4 மணிக்கு அப்லோட் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம வேகமாகவே வந்து போகிறோம். ஸோ நீங்களும் கீழே என் கூட வாங்க. நம்ம பிள்ளையார் கோயிலை வந்து சேர்ந்துட்டோம்.
நான் வந்து 4 மணிக்கு ஒரு ஷார்ட் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு சீக்கிரமாக இறங்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா மேலே சிக்னல் இல்லை, ஆனால் நான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா 4 மணிக்குள்ளே அப்லோட் பண்ணணும். ஸோ அதனால் மலை மட்டும் வந்து நான் வேகமாக இறங்க ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்போவுமே இறங்குறப்ப மலை ஈஸியாகவே இருக்கும், எனக்கு சடசடன்னு வேகமாகவே இறங்கிடலாம். ஸோ அதனால் சீக்கிரமாக இறங்க ஆரம்பிச்சிட்டேன். எப்போயுமே இந்த பிரிட்ஜை பார்த்ததுமே வந்து மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னா பிரிட்ஜை பார்த்துட்டோம் அப்படின்னா அதுலேருந்து சீக்கிரமாகவே நம்ம கீழே இறங்கிடும்னு சொல்லி அர்த்தம். அதனால் வேகமாக கீழே வந்து பிரிட்ஜில் உட்காந்து மேலே பார்த்தேன் அப்படின்னா நான் கடந்து வந்த கல் எல்லாமே வந்து பயங்கரமாக இருந்தது. நான் தான் இதை கடந்து வந்தேனா அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு டவுட் ஆயிருந்துச்சு. அப்படி இருந்தது கல் எல்லாமேவும். ஸோ ஃபைனலாக நம்மளும் ஈசன் தர்ஷனை பார்த்துட்டு கீழே வந்துட்டோம். இன்னைக்கு கொஞ்சம் தூரம் தான், இங்கேருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். ஸோ அதே மாதிரி எனக்குமே சந்தோஷம்தான். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப பாடுபட்டுட்டோம். மேலே கடையும் இல்லை, எதுவும் இல்லை. நம்ம எல்லாமே வந்து ஏதோ ஸ்நாக்ஸ் ஃபுட்டு எல்லாமே வந்து மேலே சாப்பிடலாம்னு நினச்சோம், எதுவுமே இல்லை. இப்போ தான் ஓப்பன் பண்ணதுனால இந்த கடையும் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி வாங்க. ஏன்னா மேலே எந்த கடையும் இல்லை. நிறைய பேர் வந்துட்டு கிறங்கி போயிட்டாங்க. ஃபைனலாக இந்த வருஷம் சிவனை பார்த்துட்டு நம்ம கீழே இறங்கிட்டோம். இந்த வருடமும் வந்து அந்த சிவனை வந்து தரிசிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதை நம்ம பயன்படுத்திட்டோம். நல்லபடியாக என்னை மேலே கொண்டு போயிட்டு வந்த அந்த சிவனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இந்த வருஷமே மறுபடியும் வந்து அந்த சிவனை வந்து பார்க்குறதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த எபிசோடை நான் முடிக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் கோடி கேட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்ம வண்டி சேஃபாக இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்களும் வந்து பார்க் பண்ணிக்கலாம்.